குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஒரு சுப முகூர்த்த தினம். அதோடு மட்டுமல்லாமல் இன்று ஏகாதசி திதி. அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், அர்ச்சனைகளில் கலந்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் சிறப்பு. அதே போல் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு ஏற்றி விட்டு வாருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும். 21/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 21/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சுப செலவு. நீண்ட நாளாக வரன் அமையாமல் இருந்தாக்கா அந்த வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, மனதில் ஒரு அமைதி நிறைந்த நாள், ஒரு தெளிவுக்கு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களோட உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா அது மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. மனதில் சில தங்கடங்கள் தோன்றினாலும் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்கள் உடனிருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருப்பது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, மனதில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் போவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. முயற்சிகள் ஒரு வித தடுமாற்றம், முடிவெடுப்பதில் ஒரு தடுமாற்றம் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். நினைத்த பணிகளில் செய்ய முடியாமல் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், மனதை அமைதியாக வைத்துக்குங்க, மன பக்குவத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். அதே போல் வீட்டிற்கு தேவையான அனைத்து தேவைகளையுமே நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. குடும்பத்தில் இருக்கிறனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறதுனால தயவுசெய்து உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது.
எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளும் தயவுசெய்து அனுசரித்து போயிடுங்க. எந்த பேச்சும் பேசாதீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் கனிவு இருந்தால் லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். எதிர்பாராத தன வரவு உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும். அதே போல் எதிர்பாராத அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. திட்டமிட்ட வேலைகளை கண்டிப்பாக திட்டமிட்டபடி செஞ்சுருவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக காண்பீங்க. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். உடலில் இருந்து வந்த சோர்வுகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் புரிதல் கண்டிப்பாக வரும். விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க வெற்றிகள், மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உயர் பொறுப்புகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை தரும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். முயற்சிக்கு உண்டான லாபம், வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகப்படியாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். மனதளவில் ரொம்ப நாளாக கவலையப்பட்டிருந்தீங்கன்னா அந்த கவலை நீங்கி ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடையும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட யோசித்து பேசினீங்கன்னா இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். அரசு காரியங்களாக இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதும் கொஞ்சம் மிக நிதானம் தேவை. பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனதை தெளிவின்மையை ஆக்குவதால் தியானம் செய்வது மிகவும் நல்லது. வேலையாட்களால் பிரச்சனை, அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கொஞ்சம் கண்டிப்பாக குறைவாகத்தான் கிடைக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்கும். லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதையுமே முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவாலாக இருக்கிற எல்லா பணிகளையுமே சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி தகுந்த வரன் இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலையாட்களுடைய முதலாளிகள்னால் வேலையாட்கள் உங்களுக்கு பக்கம் பலமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பண உயர்வு, அதாவது சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். திறமைகளை வெளிப்படுத்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் கமிஷன் பணிகளில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் கையில் வைத்திருக்கிற பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வியாபாரங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். வழக்குகள் ஏதாவது இழுபறியாக இருந்தாக்கா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே,
வருமானத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் அதிகரிக்கும். ஒரு நன்மை நிறைந்த நலன் நிறைந்த நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒற்றார் உறவினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம். புதிய நபருடைய அறிமுகம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பயணத்திற்கு உதவும். புதிய வாகனங்கள், வண்டி வாகனங்கள், அதே போல் சொத்துக்கள், வீடுகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உத்தியோகத்தில் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. சுற்றி இருப்பவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலன் கண்டிப்பாக தரும். எதிலுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு நண்பர்கள் வழியில் ஆகட்டும், மற்ற வழியிலும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவு கரம் நீட்டுவார்கள். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஆன்மீகத்தில் செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக வழிபாட்டில் அதிக நாட்டங்கள் போகும். வண்டி வாகனங்கள் வாங்குவது யோகம், வீடு வாங்குவது யோகம், நகைகள் வாங்குவதற்கான யோகம் எல்லாம் என்ன இருக்குது. அதே போல் நண்பர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும். தன வரவு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் இவருடைய பாராட்டுகள், இவருடைய நட்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அவர்கள் உங்களை அனுசரித்து போவார்கள். அவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் இன்று பொறுமையாக இருந்தால் இன்றைய நாளை ஒரு வெற்றி நாளாக மாற்ற முடியும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே நீங்கள் நினைத்த காரியம் நடக்க, வாழ்க்கையில் இனிமையாக இருக்க, வெற்றி பெற எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. அனைவருக்கும் ஒரு வெற்றியும் மங்களமும் இன்றைய நாளில் உண்டாகட்டும்.